வணக்கம். நம்ம தமிழ்லைன்லேயே பார்த்துருப்பீங்க வித்லோ அந்த மூவியை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் ரொம்ப நாளாகவே இந்த வித்லோங்கிற மூவியை பற்றி பேசலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். அதில் நடித்த டேரக்டர் மதன், ஹீரோ பேர் அபிசன். அதான் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் அவங்க நடிச்சிருந்தாங்க. அனாஸ்வரா அவங்க நேமு கூட எனக்கு நுழைய மாட்டேங்குது. ஓகே, சூப்பராக இருந்துச்சு அந்த படம். இது என்னன்னாக்கா ஒரு மாஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், மாஸ்டர்னா ஹை லெவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், என்னோட இது பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த படத்தை நான் எந்தெந்த மாதிரி எந்தெந்த சீன்ஸ் பார்த்தாங்கிறது. அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு ஸ்டார்டிங் சீனு, வழக்கம் போல் ஒரு வெட்டி பையனாக இருக்கிறான். அந்த வெட்டி பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு பொண்ணு தேடுறாங்க. அந்த மாதிரி பொண்ணு தேடுறாங்க. பொண்ணு தேடி அவனும் போகிறான். அப்புறமா ஒரு மேட்ச் ஆகுது. அவங்க அக்கா சொல்கிறாங்க இந்த மாதிரி போயிட்டு ஒரு பொண்ணை பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா 1க்கு 3 பொண்ணுக்கிறாங்க. ஐயோன்னு குழம்புறான். அப்புறம் நடக்குது, இந்த மாதிரி நடக்குது. ஒரு பொண்ணு பார்க்குறான். நீங்கள் தானே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அந்த பொண்ணு ப்ளூ ஷர்ட் போட்டு வந்தால் பிடிக்குமான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிரு. சரி, தலைவன் போயிட்டு என்னடா இதுக்காதான்னு போயிட்டு வெக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி சிகரெட் குடிச்சிட்டு தான் அப்போதான் ரியல் பொண்ணே வருது. அந்த பொண்ணு பார்க்குறான். ஓப்பனிங் சீனே, ஹீரோயினை பார்க்குற சீனே சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிற சீன். கொஞ்சம் ஆக்கடா இருந்தாலும் சிரிப்பு தான் வந்துச்சு. ஓகே, அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு என்னன்னா மாற்றி அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சொல்லிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் நடந்தது ஒரு சில விஷயம் நமக்கு ரொம்பவே கனெக்டடாக இருந்துச்சு. ஸ்கூல் விஷயம் சரி, எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு நடந்தது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இவனுக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இவன் பொண்ணை விட்டுட்டு பையன் ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்றான்னு நினைக்காதீங்க. தெரியல, எனக்கு இந்த விஷயம் கஷ்டமா இருக்குது. அவன் அந்த இது நல்லா இருந்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ், அதில் வர பாட்டு, ஃபீமேல் வெர்சன் மேல் வெர்சனுக்கு 2த்துக்கும் ஒரே மாதிரி அவனை பாட்டு போட்டு வச்சிருந்தாங்க. அதை மட்டும் விட்டுறலாம். அவன் பார்வை மனசை துடிக்குது வச்சு. ஸ்கூல்ல 2 லவ் நல்லா இருந்துச்சு. அப்புறமா இவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து இவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணி என்னன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கதை. இதெல்லாம் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போதான் இவங்க கதைக்குள்ளேயே வராங்க. இந்த மாதிரி போயிட்டு தேடலாம்னு சொல்லி போறாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், நம்பர் வாங்காம போயிட்டான். அப்புறம் நம்பரும் வாங்கல, ஒன்றும் பண்ணல. போயிட்டு இந்த பொண்ணு இன்ஸ்டா அக்கௌண்ட்லாம் கமெண்ட்லாம் பண்ணுறான். கமெண்ட் பண்ணிட்டு அப்போ எதுவும் இல்லை. அடுத்த நாள் அந்த பொண்ணு நிற்கிது. நீ ஒரு ஃபோன் கூட பண்ணல, எப்படி? நான் எதையாச்சும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா முன்னாடியே சொல்லிட வேண்டியதானே. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. இந்த மாதிரி பிளான்லாம் போயிட்டு அந்த முன்னாடி ஸ்கூல்ல லவ் பண்ணவங்கள போயிட்டு கண்டுபிடிச்சி ப்ரோபோஸ் பண்ணுற ஐடியாலாம் வேணாம்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குது. இவன் சொல்கிறான், அப்படியெல்லாம் இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லாமல் இல்லை. நான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் நான் நம்பரே வாங்கல, பின்னாடி ஆட்டோ பின்னாடி எல்லாம் ஓடினேன். பாருங்க உங்கள் இன்ஸ்டாவில் கூட கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, அந்த பொண்ணு யாரா இவன் அப்படின்னு நினைச்சு. ஏன்னாக்கா இவனுக்கு ஏன் இதுல ஐடியானா, இப்ப அந்த பொண்ணுக்கு இவனும் டேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டேட் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் வீக்லி ஒரு 2 டைம் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் பார்க்கலாம். ஆனா இதுனா அந்த பொண்ணு இவன் கூடவே இருக்குது. அந்த மைண்ட் வாய்ஸ் கேப்சர் பண்ணிட்டு அந்த பொண்ணே சொல்லிச்சு. அதான் அல்டிமேட். இதான்ப்பா பசங்க லாஜிக்கு. ஓகே, அப்படி சொல்லிச்சு. அந்த மாதிரி போகுது. இவனும் பிரியாணி அது இதுன்னு செஞ்செல்லாம் இம்ப்ரெஸ் பண்றான். அந்த பிரியாணி வாங்க போற இடத்துல இவன் அந்த கடைக்காரன்கிட்ட எதுவுமே சொல்ல. ஏன்னா இவன் இன்ட்ரோவன்ட்டான். எலும்பா போடாதீங்கன்னு சொல்ல மாட்டான், கொழுப்பா போடாதீங்கன்னு சொல்ல மாட்டான், பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பீஸா போடுங்கன்னு சொல்ல மாட்டான். எல்லாத்தையும் அந்த பொண்ணு வச்சு சொல்றான். ஓகே, அப்புறமா அந்த பொண்ணு தேடுது. இந்த மாதிரி அந்த பையன் யாரு, அந்த பாலாஜிங்கிற பையன் யாருங்கிறது இதெல்லாம் தேடுது. இவன் என்ன பண்றான், நைட் என்ன செய்யலாம், காலையில என்ன செய்யலாம் போட்டுட்டு இருக்கிறான். எதுக்கு? அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றேன். சரிங்க, நல்லா தான் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். இப்ப அடுத்து இன்னொன்னு, காலையில் இருந்துச்சு. இந்த மாதிரி போயிட்டு இவன் எதுவும் ட்ரை பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு. இந்த பொண்ணு ஒரு வழியாக கண்டுபிடிச்சு, சரி ஓகே உன் ஃப்ரெண்டுக்கே கூப்பிடு. உன் ஃப்ரெண்டு யாருன்னா அவன் தான் இவன் வேற ஓகே பண்ணிட்டு போயிட்டால. அவன் ஃப்ரெண்டுக்கே கூப்பிடு, இந்த மாதிரி கூப்பிட்டு கேளு அப்படின்னு சொல்கிறான். இவன் கூப்பிட்டு கேட்டு கூப்பிட்றது கேட்குறான். திட்டான். அப்புறம் சொல்கிறான், உனக்கு என்னடா அவன் நான் கட்டிக்க போகிற பண்ணுறான், நீ பேச அப்படிங்கிறான். அந்த பொண்ணு பேசணுன்னப்ப ஓகே இப்படி முடிஞ்சு இந்த மாதிரி போகிறாங்க. ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினில் போகும்போது இந்த பொண்ணு ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு குழந்தைத்தனமா பண்ணலான்னு போகுது. அந்த குழந்தைய திட்டி விட்டு அனுப்பிடுச்சு. சேம் பப்பி சேம்.
இதெல்லாம் நடந்துட்டுருக்க ட்ரெயின் சீன்ஸும் முடிஞ்சிருது. ஆனா, அதுல ஒரு முக்கியமான ஒரு சீன் நடந்துச்சு. என்ன சீன்னா, அவங்க அப்பா வந்து சிகரெட் அடிச்சதுனால செத்து போயிட்டாராம். இவன் என்ன பண்ணுவான், இவன் டீ குடிக்கிறப்ப, அது குடிக்கிறப்ப, எது குடிக்கிறப்பவும் சிகரெட் அடிச்சுட்டே தான் இருப்பான். இவன்கிட்ட இந்த மாரி சொல்ல அவங்க அப்பா வந்து நான் சிகரெட் குடிக்கும்போதே அடிச்சு செத்துட்டாரு. அதனால நான் எங்க அப்பா கூட ரொம்ப நாள் இருக்க முடியலன்னு சொல்லி இவன்கிட்ட சொல்றான். இவன் அப்ப ஏதோ பெருசா யோசிக்கிற மாரி தெரியல. லைட்டா யோசிக்கிற மாரி யோசிச்ச மாரி சீன் மட்டும் காட்டிட்டு, அப்புறம் காலைல எந்திரிச்சோனே விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் விடிஞ்சிருச்சு. அப்புறம் செல்ஃபி எடுத்து என்டர் கார்டன் கிரீன் ஃபாரஸ்ட்ன்னு ஏதோ ஸ்டோரி போட்டாங்க. அத பார்த்தோனே அந்த பக்கம் இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு கடுப்பாயிருச்சு. அவன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். த நேம் இஸ் பாலாஜி. அவனுக்கு கடுப்பாயிருச்சு. அவன் அது இதுன்னு மெசேஜ் பண்றான். இவங்களும் இங்க திருச்சியில போயிட்டு, அடடா இவன்லாம் என் பக்கத்துலன்னு ஒரு சாங் போகுது. சாங் போய் முடிச்ச அப்புறம் இவங்க அவங்களோட பழைய ஸ்கூலுக்கு போறாங்க. இவங்க அவங்களோட பழைய ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த கல்யாணத்துல இவன் அவன் ஒரு டீச்சரை பிளாஷ்பேக்ல அடிச்சிருப்பான். அந்த டீச்சரை பாக்குறான். இப்ப இந்த பொண்ணு தான் அட்வைஸ் பண்றான். நம்ம தப்ப உணர்ந்துட்டோம், ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கிறதுல தப்பே இல்லைங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றான். இதுவே அவங்க வேற யாராவது சொன்னா கேட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணு சொன்னதுனால கேட்டுக்கிட்டான். இப்படி எப்படி நடக்குது. அப்படி இப்படி நடக்கும்போது இவனும் அந்த சாரை பாக்குறான். அந்த சாரு தப்பே பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த சார்கிட்டயும் இந்த மாதிரி மன்னிப்பும் கேட்டுறான். ஓகே, அந்த ஒரு சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அடுத்து என்னமோ என்னாச்சு, இப்படி போயிட்டே இருக்கும்போது மறந்துட்டியா? இல்ல நான் மறக்கல. இப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குது. இவன் வந்து போயிட்டு இவன் போயிட்டு ஸ்கூல் பண்ண கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்கூல் பண்ண கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் வாங்கலாம் சொல்லிட்டாங்க. அந்த சீன் இருக்குதே, ஒரு சீன் ஈன்னு பல்ல கட்டிக்கிட்டே பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அது ஒரு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான சீன். அவன் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு என்ன இந்த மாதிரிலாம் கேட்டு அது ஒரு மாதிரியா போகுது. ஓகே, அந்த மாதிரி சீன்ல போய் இந்த சீன் போறதுக்கு முன்னாடி இவனுக்கும் ஒரு தைரியம் வேணும்னு சொல்லிச்சு. அந்த தைரியம் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இவனை ஹக் பண்ணுச்சு பாருங்க. ஐயோ. ஓகே, அந்த சீன் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க நடந்து வராங்க. இப்பதான் முக்கியமான ஒரு சீன் நடக்குது. என்ன சீன்னா, எனக்கு இந்த படத்துல பிடிச்ச சீன், நான் சிகரெட் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு வந்துட்டு நான் கூடவே இருக்கிறேன், எனக்கே தெரியல எப்போ விட்டுன்னு சொல்லி கேட்கறப்ப, நான் வந்து என் பொண்ணு கூட ரொம்ப நாள் இருக்கும்னு சொல்லி தலைமை ஸ்கோர் பண்றான். இந்த மாதிரி ஸ்கோர்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஸ்கோர் பண்றேன்னு கேட்டு இல்ல அப்படின்னு சொல்லி அவன் போகும்போது அடுத்து பாலாஜி கண்டுபிடிச்சிடறாங்க. இவன் தான் கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுக்குறான். ஆனா இவனுக்கு சரியான சோகம். எனக்கே அந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப சோகமா தான் இருக்கும். நான் அந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப சோகமா தான் இருந்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, கூட்டிட்டு போய் விட்டு தானே ஆகணும். நான் இந்த மாதிரி கூட்டிட்டு போய் விட்டுருப்பேன். கூட்டிட்டு போய் விட்டுட்டு இப்போ அவங்க 2 பேருக்கு என்ன விருப்பம்னு பார்த்துட்டு நான் இந்த மாதிரி திரும்பி வந்திருப்பேன். இவனும் அதே மாதிரி பார்த்துட்டு அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. பையனுக்கு ஒரே வருத்தமா போயிடுச்சு. அப்படியே இவனும் வந்துட்டான். ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டான். இவன் சைட்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த பிரச்சனை போயிட்டு அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நைட் வந்து இந்த மாதிரி சரக்குல அடிச்சுட்டு ஊர்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டு மச்சான் நான் நாளைக்கு சாக போறேன்டா, மாலை எடுத்துட்டு வாடா, மச்சான் நான் நாளைக்கு சாக போறேன்டா, மாலை எடுத்துட்டு வாடா. அதையே எல்லாருக்கும் கூப்பிட்டு எல்லாரும் அடுத்த நாள் காலையில வீட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு இவன் பண்ண அளப்பறை இருக்குது. அப்ப இந்த அளப்பறை நடந்திருக்கும் போது அந்த பொண்ணு கூப்பிட்டுருக்கு. இவன் பிக் பண்ணல, போன் பிக் பண்ணல, போனும் பிக் பண்ணல. அதுக்கப்புறமா வந்துட்டு இவன் வந்து பாலாஜியே கடைசியில் வந்து சொல்றான், ப்ரோ நீங்க ரொம்ப ஒரு லக்கி ப்ரோ, வந்து நீங்க லக்கியா இருக்கிறேன் அதனாலதான் மோனிஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கலாம்னு சொல்றான். தலைவனுக்கு ஒரு குசி. இந்த மாதிரி குசியெல்லாம் ஆகுது. அப்புறம் கீழே வரான். அப்புறம் இந்த மாதிரி ப்ரொபோசின் நான் அதுக்கு நடுவில் ஒரு காமெடி, நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிஷா, அந்த மாதிரி காமெடி போகுது. அந்த மாதிரி காமெடி எல்லாம் போக சரி ஓகே, இவன் இந்த பொண்ணு கிட்ட சொல்றான் இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி சொல்லி 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துட்டு இந்த மாதிரி நடந்து போகும்போது நீ ஒழுங்கா ஹோட்டல் ஆரம்பிக்கணும் உங்க அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காசு இல்லையான்னு சொல்லுவேன். ஏன் காசுல கட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு 3 மாசத்துல திருப்பி தந்துடும் சொல்லு. அப்போ நம்ம வீட்டுக்கு போற வழி இந்த வழி இல்லையான்னு அவன் கேட்கறான். ஏன் அப்படின்னு சொல்லி எங்கூட நடந்து வர மாட்டேன்னு கேட்கறான். இல்ல நீ என்னை ஏதோ தப்பான வழியில கூட்டிட்டு போற மாதிரி அப்படியே 2 பேரும் அடிச்சுட்டு ஒரு மாதிரி படத்தை முடிச்சாங்க. ரொம்பவே ஒரு இந்த இடத்துல எதுவுமே இதாச்சும் ஒன்று மோஸ் வைக்கிற மாதிரி சீன்ஸ் நிறைய சீன்ஸ் எதுவுமே இருந்தே இல்லை. எனக்கு ஒரே ஒரு சீன்ஸ் மட்டும், அவள் வருவா அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம், படத்துக்கு தேவையில்லை, நல்லா போயிட்டு இருந்துச்சு. சரி
இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கொஞ்சம் 2xல பார்க்குற மாரி இருக்கும். அதனால நீங்க 2xல யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்க நார்மல்ல வச்சு பார்த்தீங்கன்னாலே 2xல வச்சு பார்க்குற மாரி தான் இருக்கும். இந்த மாரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ சினிமாட்டிக் கண்டென்ட், பொலிட்டிக்கல் கண்டென்ட் மட்டும் போட்டிருக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அடுத்து 28ஆம் தேதி மார்ச் 28 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த 2 மந்த்ஸ் வந்து நிறைய ஐபிஎல் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் பார்க்க முடியுது. யாராச்சும் ஐபிஎல் ஃபேன்ஸ் நம்மளோட வீடியோ இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும்.